பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிக்டோ ஜாக் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக சுமார் 23% ஆசிரியர்கள் முன் அனுமதி எதுவும் இன்றி விடுமுறை எடுத்ததாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களில் செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தின் முன்பு அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கு கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த போராட்டத்திற்காக முன் அனுமதியின்றி விடுமுறை எடுத்த ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும் என ஆசிரியர்கள் அறிவித்திருப்பதால் பள்ளிகளில் மாணவர்களுக்கான வகுப்புகள் பாதிக்கப்படாமல் இருக்க மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது.